ஸ்பாட் புக்கிங் தரிசனம் நிறுத்தப்பட்டுள்ளதால் பக்தர்களின் கூட்டம் குறைய தொடங்கியுள்ளது. பிரசித்தி பெற்ற சபரிமலையில் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டது முதல் தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. வர்ச்சுவல் கியூ மூலம் நாள்தோறும் 80,000 பக்தர்களும், ஸ்பாட் புக்கிங் மூலம் நாள்தோறும் 10,000 பக்தர்களும் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டு வந்தனர். வர்ச்சுவல் கியூ முன்பதிவு மூலம் பதிவு செய்த பக்தர்கள் 70 விழுக்காடு நபர்கள்தான் வருவார்கள் என கணிக்கப்பட்டது. எனினும் முன்பதிவு செய்த பக்தர்கள் முழு அளவில் வந்ததால் சமாளிக்க முடியாத அளவிற்கு கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பல நாட்களுக்கு முன்பே முன்பதிவு முடிந்துவிட்டதால் அந்த பக்தர்களை தரிசனத்திற்கு அனுமதிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதனால் வேறு வழியின்றி ஸ்பாட் புக்கிங் நேற்று முதல் முழுமையாக நிறுத்தப்பட்டது. இதனால் சபரிமலையில் பக்தர்களின் கூட்டம் சற்று குறைய தொடங்கியுள்ளது. கூட்ட நெரிசல் தவிர்க்கப்பட்டு பக்தர்கள் சுப தரிசனம் செய்து வருகின்றனர். வரும் நாட்களிலும் பக்தர்களின் கூட்டம் மேலும் குறையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சோனியா மற்றும் ராகுல் காந்தியை தொடர்ந்து அகிலேஷ் யாதவும் ராமர் கோயில் திறப்பு விழாவில் பங்கேற்கப் போவதில்லை என அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் வரும் 22ஆம் தேதி ராமர் கோயில் திறக்கப்பட உள்ளது. கோயிலை கட்டி முடிப்பதற்கு முன்பே அரசியல் லாபத்திற்காக பாஜக மற்றும் RSS ராமர் கோயிலை திறக்கவிருப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியிருந்தார். லட்சக்கணக்கான மக்களின் மத நம்பிக்கைக்கு மதிப்பளிக்கும் வகையில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் ராமர் கோயில் திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதை தவிர்ப்பதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் அறிவித்திருந்தார். இதனிடையே சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவும் ராமர் கோயில் திறப்பு விழாவை புறக்கணித்துள்ளார். ராமர் கோயில் திறப்பு விழாவில் பங்கேற்க வருமாறு விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் தலைவர் அழைப்பிதழ் அனுப்பினார். அவரை இதற்கு முன் நான் சந்தித்ததே இல்லை, எனவே அவரது அழைப்பை என்னால் ஏற்க முடியாது எனவும், முறையாக அழைப்பு வரவில்லை எனவும் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். கடவுள் அழைக்கும் போது ராமர் கோயிலுக்கு குடும்பத்துடன் செல்வேன் எனவும் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமியார் மடம் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் மதியம் சாப்பிட்டுவிட்டு தேங்கிய கழிவு நீரில் கைகளை சுத்தம் செய்த அவல நிலை நிகழ்ந்துள்ளது. காட்டாந்துறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகள் மதிய உணவு சாப்பிட்டுவிட்டு கைகளை சுத்தம் செய்ய போகும்போது தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அனைத்து மாணவர்களும் அருகில் உள்ள பட்டணம் கால்வாயில் சென்று கைகளை சுத்தம் செய்துள்ளனர். இதுகுறித்து தலைமை ஆசிரியரிடம் கேட்டபோது பள்ளியில் பராமரிப்பு பணி நடைபெறுவதாகவும் அதனால் தொட்டியில் இருந்த தண்ணீர் திறந்துவிட்டதாகவும் கூறியுள்ளார். கூட ஒரு ஆசிரியர் நிற்காங்க, ஏன் இப்படி இங்கே கொண்டு கை கழுவி இந்த அழுக்கு தண்ணியில் கை கழுவியான்னு கேட்டாங்களே. பள்ளிக்கூடத்துக்குள்ள தண்ணி இல்லை, அதனால தான் நாங்கள் இங்கே கொண்டு கழுவியானு. அப்போ அதுக்குள்ள ஏற்பாடுகளை அரசு உடனே ரெடி பண்ணணும். இவ்வளவு பிள்ளைகளை பாதுகாப்பற்ற முறையில் கொண்டு இந்த பட்டணங்கால்வாயில் கை கழுவ விட்ட தலைமை ஆசிரியர் மீது உடனே நடவடிக்கை எடுக்கணும். தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டையைச் சேர்ந்த 1.5 வயது பெண் குழந்தை 21 தலைப்புகளில் 250 புகைப்படங்களை பார்த்து பெயரை கூறி சாதனை படைத்திருக்கிறது. அவரிக்குலை பகுதியில் வசிக்கும் மணிகண்டன் புவனேஸ்வரி தம்பதியின் 1.5 வயது மகளான இமையா பறவைகள், பூச்சிகள், காய்கறிகள், வாகனங்கள், சமையல் பொருட்கள், மின்னணு பொருட்கள், பழங்கள், அழகு சாதன பொருட்கள், தேசிய சின்னங்கள், தமிழக மாவட்டங்களின் சிறப்புகள், தேசிய தலைவர்களின் பெயர்கள், உணவு வகைகள், பாரம்பரிய சின்னங்கள் என 21 தலைப்புகளில் 250க்கும் மேற்பட்ட பெயர்களை, படங்களை பார்த்து கூறுவதோடு அதன் சிறப்பையும் கூறி சாதனை படைத்துள்ளார். அவரின் இந்த சாதனை இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம்பெடுத்திருக்கிறது. இவருக்கு சான்று, பதக்கம், பேட்ஜ் உள்ளிட்டவற்றை வழங்கி அந்த நிறுவனம் கௌரவித்திருக்கிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பொதுமக்களின் போராட்டத்தின் எதிரொலியாக புதிய நியாய விலை கடை திறக்கப்பட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்பட்டது. தாத்தியம்பட்டியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் அப்பகுதியில் உள்ள ரேஷன் பொருட்களை வாங்க சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நியாய விலைக் கடையை நாட வேண்டிய நிலை காணப்பட்டது. இதனால் ஆதிதிராவிடர் காலனி, முத்தம்மாள் கோவில், காட்டுவளவு, குட்டக்காடு உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய பகுதி நேர நியாய விலைக் கடை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் இந்திய குடியரசுக் கட்சியுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதன் தொடர்ச்சியாக அங்கு புதிய நியாய விலைக் கடை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் புதிய நியாய விலைக் கடையை திறந்து வைத்த கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பூக்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் அதனை சாலையோரம் கொட்டிச் சென்றனர். ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் மல்லிகை, முல்லை உள்ளிட்ட பூக்களை சாகுபடி செய்துள்ளனர்.
தற்போது பொழிந்து வரும் மழையால் பூக்களின் வரத்து அதிகமாக இருக்கும் நிலையில் முகூர்த்த நாட்கள் இல்லாததால் செண்டுமல்லி, செவ்வந்தி உள்ளிட்ட பூக்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். முகூர்த்த நாட்கள், கோவில் விழாக்கள் என சுப நிகழ்ச்சிகள் ஏதும் இல்லாததால் பூக்களின் விற்பனையும் சரிந்துள்ளதால் அதிருப்தி அடைந்துள்ள விவசாயிகள் விற்பனையாகாமல் தேக்கமடைந்த பூக்களை ஆண்டிப்பட்டி தெப்பம்பட்டி சாலையில் மூட்டை மூட்டையாக கொட்டிச் சென்றனர். தற்போது விலை கிடைக்காவிட்டாலும் பொங்கல் பண்டிகையின் போது விற்பனை அதிகரிக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள விவசாயிகள் அதற்காக காத்திருப்பதாகவும் குறிப்பிட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் படாளம் பகுதியில் உள்ள மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் 4 நாட்களாக அரவை பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. பழமையான இந்த ஆலைக்கு விழுப்புரம், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து கரும்புகளை விவசாயிகள் கொண்டு வந்திருந்த நிலையில் சமீபத்தில் பெய்த கனமழை காரணமாக தண்ணீர் புகுந்து இயந்திரங்கள் பழுதானதாக கூறப்படுகிறது. அதே சமயம் ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக 4 நாட்களாக அரவை முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் சர்க்கரை உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 700 டன் அளவுக்கு கரும்பு சார் பாலாற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. இதனால் கடந்த 4 நாட்களாக கரும்புகளை ஏற்றி வந்த லாரிகள் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக உணவு, குடிநீர், படுக்கை, கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளின்றி லாரி ஓட்டுநர்கள் தவித்து வருகின்றனர். 4 நாளாச்சு ஏற்றிங்க. மழை பெய்ய விடாமழையில வந்தாங்க. லோடிங்க விடாமழையில குளிர்காய் வந்தோம். இது வரைக்கும் வந்து படுத்துக்கிறோம். கேட்டாக்கா அதுவோன்றாங்க. சாப்பாடு காசுலன்னு போய் கேட்டோம், அதுக்கும் பதில் கிடையாது. அறுபடை முருகன் கோவில்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு மூத்த குடிமக்களுக்கான முன்பதிவு இன்று தொடங்குகிறது. முருகனின் அறுபடை வீடுகளுக்கு முதற்கட்டமாக 200 மூத்த குடிமக்களை ஜனவரி 28ஆம் தேதி ஆன்மீக சுற்றுலா அழைத்துச் செல்ல இந்து சமய அறநிலையத்துறை முடிவெடுத்திருக்கிறது. அதன்படி திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஆகியவற்றுக்கு மூத்த குடிமக்கள் கட்டணமின்றி வழிபாடு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 60 வயது முதல் 70 வயதுக்குட்பட்ட 200 நபர்களை ஆண்டுக்கு 5 முறை என 1000 பக்தர்களை அழைத்துச் சென்று வழிபாடு செய்து வைக்க புதிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறநிலையத்துறை தெரிவித்திருக்கிறது. இதற்கான விண்ணப்ப பதிவு இணையதளம் மூலம் இன்று தொடங்குகிறது. தகுதியுடைய 200 நபர்கள் முதற்கட்டமாகவும் ஏனைய நபர்கள் அடுத்தடுத்தும் அழைத்துச் செல்லப்படுவார்கள் என இந்து சமய அறநிலையத்துறை கூறியுள்ளது. ஆஞ்சநேயர் ஜெயந்தியை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைமாலை அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. மார்கழி மாத அமாவாசையில் வரும் மூல நட்சத்திரம் தினத்தன்று அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஒரே கல்லில் ஆன 18 அடி உயரம் கொண்ட நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைகள் மாலையாக அணிவிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டது. கோவில் முழுவதும் 2 டன் வண்ண பூக்கள் கொண்டு சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் மட்டுமின்றி பிற மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்து வருகின்றனர். அதிக அளவில் பக்தர்கள் வருவார்கள் என்பதால் நாமக்கல் நகரில் கோட்டை, பூங்கா சாலை வழியாக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டது. மேலும் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு 50 இடங்களில் கண்காணிப்பு கேமராவும் பொருத்தப்பட்டு 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். தமிழகத்திலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வழியாக செல்லும் ரயிலில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டு சோதனை ஓட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து கேரளாவிற்கு செல்லும் பயணிகள் ரயிலில் இதுவரை 14 பெட்டிகள் மட்டுமே இணைக்கப்பட்டு இயக்கப்பட்டு வந்தன. இந்த ரயிலுக்கு பொதுமக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு இருப்பதால் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டு ரயிலை இயக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்தது. அதன்படி பகவதிபுரம் ரயில் நிலையத்திலிருந்து கேரளாவின் எடமன் ரயில் நிலையம் வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வழித்தடத்தில் 22 பெட்டிகள் இணைக்கப்பட்டு சோதனை ஓட்டம் நடைபெற்றது. 30 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்கப்பட்டு சோதனை ஓட்டம் நடத்தப்பட்ட நிலையில் இது வெற்றிகரமாக இருந்ததாகவும் அடுத்த கட்ட சோதனைகள் விரைவில் நடைபெறும் எனவும் ரயில்வே அதிகாரிகள் கூறுகின்றனர். இத்திட்டம் வெற்றி பெற்றால் வருங்காலங்களில் இந்த வழித்தடத்தில் அதிக அளவில் பயணிகள் ரயில் இயக்கப்படும் என்றும் இயற்கை அழகை ரசித்தவாறு பயணிகள் பயணிக்க இது உதவும் எனவும் ரயில்வே துறையினர் குறிப்பிட்டனர். புதுக்கோட்டை சந்தைப்பேட்டை நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் அனைத்து மதத்தினரும் மாணவர்களோடு ஒன்று சேர்ந்து சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினர். இதில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் சிலம்பம், சதுரங்கம், கபடி போன்ற பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.
ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகாவிற்கு உட்பட்ட பாம்பூர் கிராமத்தில் கனமழை காரணமாக வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. அப்போது வீட்டிற்குள் இருந்த பெண் சத்தமிட்டதால் அப்பகுதி மக்கள் அவரை மீட்டு முதலுதவி அளித்தனர். இதுகுறித்து துரித நடவடிக்கை எடுத்து வீட்டில் ஏற்பட்ட பழுதை அரசு சார்பாக சரி செய்து தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை மலைப்பகுதியில் உள்ள 16,073 பேருக்கு 43 ரேஷன் கடைகள் மூலம் பொங்கல் பரிசு விநியோகம் செய்யப்பட்டது. கூட்டுறவு காலனியில் உள்ள ரேஷன் கடையில் நடந்த நிகழ்ச்சியில் வட்ட வழங்கல் அதிகாரி தலைமையில் நகராட்சித் தலைவர் பொதுமக்களுக்கு பொங்கல் இலவச பொருட்களும் 1000 ரூபாயும் வழங்கினார்.